படங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது டேர்ம்ஸ் தான். 80% அப்படின்லாம் வாங்கும்போது ஒரு வாரம் அதுக்கெல்லாம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டு 80% இல்லையே சார் தீர்மானம் போட முடியாது, நல்ல போடல வியாபாரம் அது. அதுல சார் இப்ப ஒரு படம் வருது, ஒரு வாரம் ஓடுது சரிங்களா, அதுக்கு அடுத்த வாரம் தியேட்டர்ல இல்ல, அந்த ஒரு வாரத்துல வசூல் பண்ற படத்தை எல்லாம் தயாரிப்பாளருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ போயிடுது. தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எந்த படமும் வர்றது கிடையாது. அப்ப இதுதானே முதல் நீங்க வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனையா இதை பார்க்கணும். அதைத்தான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் தீர்மானத்தில் அது முதல்ல அடிச்சிட்டதுனால அதை போட விட்டுட்டோம். அது கண்டிப்பாக அது நீங்கள் இப்போ கூட நாங்கள் சேர்த்து தர தயாராக இருக்கோம். என்ன பண்ணணும் சார்? நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பெரிய படங்களுக்கு 60% அல்லது 65%, 65% ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் 65%, மற்ற இதில் 60%, மற்ற சின்ன அடுத்த திரையிலவங்க 55% வாங்க சொல்லியிருக்கோம். ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நடைமுறையில் வரும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்க மாட்டேங்கிறாரு. 80% இந்த படத்துக்கெல்லாம், கோல்டு படத்துக்கெல்லாம் சில ஏரியாவில் 80% வாங்கியிருக்காங்க. 80% வாங்கி 20% வச்சு ஒரு வாரம் தான் நல்ல கலெக்ஷனு. ஒரே வாரத்தில் இப்போ 80% வாங்கி இல்லை 72 வாரத்துக்கு வாங்குறாங்க. அது ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதை நாங்கள் கண்டிப்பாக தீர்வு எண்ணத்தில் மீட் பண்ணிட்டு நான் இதில் அடிக்க மறந்து போச்சு. அது முக்கியமான இது. அதை கொஞ்சம் தயவுசெய்து நீங்களும் போட்டு கொடுங்க. 60% மேலே வாங்கக்கூடாதுங்கிறது தெரியாத கோரிக்கை. மல்டிபிளெக்ஸ் 50 தான் கொடுக்குறாங்க. பெருசு அப்படிங்கிறதுனால அதுல வந்து ஒரு இதுல வேணாம்னு சொல்லி இப்ப இந்தியில வந்து அப்படிதான் ஆச்சு இல்லையா? இப்போ அந்த படத்தை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 8 வாரம் இல்லைன்னா அது மல்டிபிளெக்ஸ்ல அவங்க எடுத்த முடிவுனால்தான் சினிமாலிக்ஸ் இதெல்லாம் முடியாது. அவங்க வந்து மொத்தம் உங்ககிட்ட ஒற்றுமை இல்லாம நீங்க வந்து ஒருத்தர் இல்லாம இன்னொரு படத்தை எடுத்துக்கிறீங்கிறதுனால அந்த மாதிரி உங்களால டேர்ம்ஸ்ல போய் உட்கார முடியும். சார் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டாமினேட் பண்றது பிவிஆர் கையில் 1600 தேட்டர் இருக்கு. அவங்க ஒரே ஆள் டிசிஷன் பண்ணுறது 1200 தேட்டர் போடுறதில்லை. நாங்கள் டிசிஷன் எடுக்க முடியல. நாங்கள் 800 தேட்டர் சிங்கிள் தேட்டர்ஸ்னா 800 ஓனர்ஸ் ஒன்று சேர்றது கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரே ஆள் டிசைட் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க. 50%க்கு அவங்களுக்கு படம் கொடுக்குறாங்க. அதே படத்தை எங்களுக்கு 80%ங்கிறாங்க. அது சொன்னால் காதிலே வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கலெக்ஷன் கூட 400 ரூபாய்க்கு பாப்கார்ன், 500 ரூபாய்க்கு பாப்கார்ன் விற்கிறாங்க. எங்களுக்கு அதனால அவங்களுக்கு தான் கூட வாங்கணும். ஆனால் எங்களுக்கு தான் கூட வாங்குறாங்க. அது நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க, மறுசீரமைப்புக்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதுலதான் இந்த ஓடிடி இதை பத்தி சொன்னீங்களா? இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அவங்க அதெல்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்கிறாங்க. நடைமுறைக்கு வரும்போது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்துடுறோம், நீங்கள் அதை அவங்ககிட்ட தான் பேசணும், எங்கள் கையில் இல்லைங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அடுத்த வாரம் ஆய் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகுது. இதுக்காக வந்து இந்த ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் முன்னெடுப்புகள் நீங்க பேசியிருக்கீங்க? அவங்க எங்கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நடிகர்கள் வந்து ஒருத்தட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அவருக்கு நடிச்சு கொடுக்கறதில்ல. அதுதான் அவங்கள்ட்ட மெயின் கோரிக்கை. அப்படி வந்து சில படங்கள்லாம் 2013 அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த படத்தை முடிச்சு கொடுக்கலையா. 2019 வாங்கியிருக்காரு. அன்னைக்கு வந்து 5 கோடி சம்பளம், இன்னைக்கு அதே நடிகருக்கு 50 கோடி சம்பளம். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் எங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நாங்களும் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். என்ன அறிவுறுத்தலாங்கிறீங்க? எல்லாருக்கும் சொல்லிருக்கோம் சார். எல்லாரையும் அலோவ் பண்ண சொல்லிருக்கோம். எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. இப்ப எங்கேயுமே வரலையா? இப்ப நீங்க சொன்ன புதுசா தெரியுது. இப்ப எங்கேயுமே இல்லையா? உங்களுடைய தேட்டர்ல வந்து டிக்கெட் போட்டு படத்துக்கு நீங்க சொன்ன அதே போட்டு படத்துக்கு டிக்கெட் எடுத்தப்ப ஃபுட்டு கம்பல்சரியா வந்து வாங்கி ஆகணும், டிக்கெட்டோட சேர்ந்தே வந்தது விலை அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால ஒரு இது வந்து அதுக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்கோம். சார், நாங்கள் 2 ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஆன்லைனில் வாங்கினா ஃபுட்டோட வாங்கிக்கிங்க, நீங்கள் கவுண்டரில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். கவுண்டரில் கொடுத்துருக்கோம். அதிலே இதே போட்டிருக்கோம். நீங்கள் கவுண்டர்ல இருந்து வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட் நாம்ஸ்ல இதுக்கான அனுமதி இருக்கா? கவர்மெண்ட் நாம்ஸ் ஆன்லைன்ல விற்கும்போது நம்ம கூட பொருட்கள் சேர்த்து வித்துக்கலாம் அப்படின்னு இருக்கா? இருக்கு.
சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆர்டர் ஆயிருக்கு. அது ஒன்று. டிக்கெட் குறைக்கணும் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம். நீங்க வேலைக்கு வரவங்களுடைய சம்பளத்தை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்க குறைக்கிறோம். இபி பில்லை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்க குறைக்கிறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்கள் குறைக்கிறோம். ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கூட்டிடுவீங்க, இபி பில்லை கூட்டிடுவீங்க, மாதம் சம்பளம் கூட்டுருவீங்க. மெயின்டெனன்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஒரு பெனாயில் எடுக்க போனால் கூட 60 ரூபாய்க்கு விற்றது நீங்கள் 200 ரூபாய்க்கு விற்குது. இதெல்லாம் கூட்டிட்டு எப்படிமா டிக்கெட் ரேட்டை குறைக்க முடியும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பிராக்டிக்கலா சொல்லுங்க. உங்க ப்ராஜெக்ட் எல்லாம் முன்னாடி 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ப்ராஜெக்ட்லாம் நீங்க 1.5 கோடி ரூபாய் லேசர் ப்ராஜெக்ட் போட்டு எப்படி குறைக்க முடியும்னு சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, தெரியறதுக்கு தான் கேட்கறேன். அந்த மாதிரி பாப்கார்ன் ரேட்டும் வாட்டர் கேன் ரேட், சாதாரண ஒரு வாட்டர் கேன் ரேட்டே வந்து பெரிய காஸ்டா இருக்கு சார். அது வந்து பிவிஆர் மாதிரி பெரிய தியேட்டருங்கள தான். இல்ல நார்மல் தியேட்டர்ஸ்மே வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. 75 வந்து 100 ரூபாய்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வந்து ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலி கூட போனாலே வந்து 1000 ரூபாய் ஸ்பெண்ட் ஆகுது. அப்போ அந்த ஃபேமிலி என்ன திங்கிங் ஆகும்னா, எங்களுக்கு ஸ்டார் காஸ்ட் மூவி மட்டும்தான் நாங்க 1000 ரூபாய்க்கு போனா ஒருத்தி, இந்த ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவி எதுக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்கணும் ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி ஒப்பீனியன் சார், எல்லா தியேட்டர்லையுமே அந்த மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து சில தியேட்டர்ல விற்கிறாங்க, சில தியேட்டர்ல குறைச்சு தான் விற்கிறாங்க. அந்த மாதிரி தியேட்டருக்கு செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா நான் அந்த அப்படி பண்ணி அவங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட வச்சு விற்றா தான் கட்டுப்படி ஆகும். இந்த டிக்கெட் ரேட்டுக்கு இப்போ சீலிங் என்னைக்கு வச்சுட்டீங்களோ அவங்க வேறு என்ன பண்ணுறது? 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் மல்டிப்ளெக்ஸ் மாலுக்கெல்லாம் வச்சுருக்கீங்க. 150 ரூபாயில் அவங்களால தேட்டர் நடத்த முடியுமா? கண்டிப்பாக நடத்த முடியாது. எங்களால் நடத்த முடியல. இன்னைக்கு இபி பில்லு 12 லட்ச ரூபா வந்துச்சு, திருப்பி 19 லட்ச ரூபா வருது. 8 லட்ச ரூபாய் என்ன பண்ணுறது? டிக்கெட் ரேட்டும் கூட்டக்கூடாதுங்கிறீங்க, இதே ரேட்டு விற்கிறீங்களே. 5 வருஷத்தில் எல்லாமே கூடி போச்சு. எல்லா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கூடி போச்சு. வருஷம் மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஏற்றி கொடுக்குறாங்க. 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தவங்களுக்கு 19,000 சம்பளம் கொடுக்குறோம். ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் டிக்கெட் ரேட்டு மட்டும் சீலிங் வச்சுக்கிட்டே இருந்தால் நாங்கள் தேட்டர் நடத்த முடியல. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி தான் ஆக முடியாது. வேறு யாரும் கூட வைக்கணுங்கிற ஆசையில் இல்லை. டிக்கெட்டில் சீலிங் எடுத்துட்டா கண்டிப்பாக எல்லாம் குறைஞ்சிடும். இந்த மாதிரி வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவி அத்தனை மூவியுமே வந்து ஒரு ஷோ டைம் வந்து நைட் ஷோ டைம் தான் பிக் பண்றாங்க. மார்னிங் ஷோவோ ஆஃப்டர்நூனோ ஈவினிங் ஷோ இல்லை. என்ன காரணம் சார்? இல்ல ஒரு சில தேட்டர் 1-2 இரவு நேரங்கள்ல அதிகமாவே வருது. ஒன்று 2 இடங்கள்ல நீங்க வேணா இருக்கலாம். பரவலா நீங்க தமிழ்நாடு பூரா பார்க்கணும். நீங்க ஏதாவது ஒரு திரையரங்க மட்டும் பார்க்காதீங்க. தமிழ்நாடு பூரா பரவலா பார்க்கறப்ப எல்லா இடங்களையும் எல்லா ஷோவுமே விடுது. அது வந்து பெரிய ஹீரோ படத்துக்கு 8 வாரம் ஓடிடி, சின்ன ஹீரோ படத்துக்கு 6 வாரம். அதே சமயம் அதே மாதிரி பெரிய ஹீரோ படத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய அந்த டிக்கெட் விலை இருக்கு இல்லையா, சின்ன ஹீரோக்களுடைய கம்மி பட்ஜெட் படங்களுக்கு நீங்க அதுவும் கம்மியா அப்படித்தான் வைக்கிறோம். அது 100-120 இருக்கிறதே பத்தல. இப்ப என்ன உதாரணத்துக்கு சமீப காலங்கள்ல வந்து நான் வந்து ஒரு 3-4 படம் தொடர்ந்து பார்த்தேன். 30 பேர் தான் இருந்தாங்க, 40 பேர் தான் இருந்தாங்க. 10 பேருக்கு மேல இருந்தா ஷோ ஓட்டுவாங்க. பட் 40 பேர் தான் இருந்தாங்க. ஷோ ஓட்ட முடியாது, காசு வாங்கி போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அது குறையும், இன்னும் குறையும், வழக்கமா இருக்கிறத விட குறையும். அப்படின்னும் போது அது வரதுக்கான வாய்ப்பு அதிகம். முழுக்க மக்கள் அதிகமா வரணுங்கிறது தான் உங்களோட கோரிக்கை இல்லையா? அதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம். எனக்கு புரியல. அவரு டிக்கெட் ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா சின்ன படங்கள் போகுமேங்கிறது. நீங்க இது நாங்க பரிசீலித்து பார்த்துட்டோம். டிக்கெட் ரேட் குறைச்சதுனால மக்கள் இந்த படத்துக்கு கூட வரல. குறைச்சது படத்துக்கு வரமாட்டேன்றாங்க. ஆமா, இப்போ நாங்க 150 ரூபா எங்களுக்கு ரேட். நான் சின்ன படத்துக்குலாம் 120 தான் விற்கிறோம். ஏன்னா எப்போ வேணாலும் ரோயிங் தேட்டர்ல வந்து பாருங்க, 120 ரூபா விற்கிறோம். டிக்கெட் ரேட் தான் சார் இன்க்ரீஸ் பண்ண 30 ரூபா கூட்டி குறைச்சு தான் கம்மி பண்ணிக்கலாம். 30 ரூபா குறைச்சு விற்கிறோம். மக்கள் வரலையே. வாழைங்கிறது ஒரு சின்ன வேண்டாம். சார். எந்த படம் நல்லா போச்சு. சாதாரண படத்துக்கு வந்து பாருங்க 120 ரூபா டிக்கெட் ரேட். கூட்டி தான் விற்கிறோம், குறைச்சு தான் விற்கிறோம். எங்களுக்கு ஆடியன்ஸ் ஓடிட்டு இருக்க லப்பர் பந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓடுது, படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடுது. கண்டென்ட் தான் மெயின். அதனால நீங்க நினைக்கணும் அப்படி இல்லை. சின்ன படத்துக்கு குறைக்க தான் செய்வோம். 4 மணி ஷோக்கள் வாய்ப்பு இருக்கா சார்?
அதுதான் நான் கேட்கறேன் சார். கோரிக்கை வச்சிருக்கதே அதுதான். ஏன்னா பெங்களூர்ல 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இங்க 9 மணிக்கு தான் போடுறாங்க. அங்க இருந்து கேரளால 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க, அதுக்குள்ள ரிப்போர்ட் வந்துருது. 9 மணிக்கு இங்க யாருமே இருக்க மாட்டேன்றான். அதான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் டப் டப்னு அனுப்பிச்சிடுறாங்க. நீங்களே சொல்லிடுறீங்களே படம் சரியில்லைன்னு. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ அந்த பக்கம் போயிடாத மாட்டிக்கிட்டு அப்படின்றான். அதனால யாரும் போறது இல்ல. பாதிப்பு இருக்கா சார்? இப்ப ஏகப்பட்ட பேர் மீடியா இல்லாம ஏகப்பட்ட பேர் வந்து ஓனாவே வந்து யூடியூப் சேனல்ல வந்து பேசுறாங்க, மூவி நல்லாவே இல்ல, மொக்கையா இருக்குன்னு சொல்லி பாதிக்குது. பாதிப்பு இருக்கா? நிறைய பாதிப்பு கட்டாயம் நிறைய பாதிப்பு இருக்கு. நீங்களே ரிசல்ட் சொல்லிடுறீங்க. பண்றோம், கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் எழுதாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ எழுதாங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூனால பாதிக்கப்பட கேட்டிருக்காருங்க தான். ரொம்ப பாதிப்பு. எங்க தேர்வு படம் வரும்போது 200 பேர் நின்று 200 யூடியூப் சேனல் வராங்க, பேட்டி எடுக்கிறாங்க, அங்க போய் நெகட்டிவா போட்டு போயிடுறாங்க. அது வந்து ஹேஷ்டேக் வேற எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க வேற நெகட்டிவா போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த கேரளால வந்து அனுமதிக்கிறது கிடையாது. இல்ல கிடையாது. கேரளால வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உள்ள வந்து யாரையுமே அனுமதிக்காதீங்க, படம் 3 நாள் வரைக்கும் வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு உள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க கொண்டு வரலாம் சார். அப்படி கொண்டு வந்தா என்ன தப்பா நினைக்கிறீங்க? உடனே எல்லா மீடியாக்காரும் ஒன்று சேர்ந்து இந்த தியேட்டர் அட்டாக் பண்றாங்க, தியேட்டர் தப்பா எழுதிடுறாங்க சேனல்ல. இது வந்து தீர்மானமானதுக்கு அப்புறமா யாரும் வந்து அதை சொல்ல முடியாது. இல்ல இந்த ஒருத்தர் அனுமதிச்சுட்டு ஒருத்தர் அனுமதிக்காம இருக்கும்போதுதான் இல்ல இதை வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்தாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த தீர்மானத்தை எடுத்தாங்க, தியேட்டர்களை வந்து ஒரு வாரத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னு. நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். அவங்க எல்லாம் பயங்கர கலாட்டா, சேனல்காரங்க எல்லாரும். அது முடியல, எவ்வளவு பிரச்சனை சால்வ் பண்றதுன்னு தெரியல. அது ஏற்கனவே ப்ரொடியூசர் கவுன்சில் தீர்மானம் எடுத்திருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. தீர்மானத்தை வர சொல்லாமா? தமிழ்நாடு திரையரங்க டாக்டர் மல்லிகை போயஸ் ரோடு 3வது தெரு சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தயாரிப்பாளர்கள் கவனத்திற்கு, நாம் ஏற்கனவே பேசி ஒப்புக்கொண்டபடி திரைப்படங்களை OTT-யில் கீழ்கண்ட முறையில் திரையிட அனுமதிக்க வேண்டும். பெரிய நடிகர்களின் படம் 8 வாரம் கழித்தும், அதற்கு அடுத்த வரிசையில் உள்ள நடிகர்களின் படம் 6 வாரங்கள் கழித்தும் OTT-யில் திரையிட இடும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் திரைப்படங்கள் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் தான் திரையிடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். சில மாநிலங்களில் முன்னதாக திரையிடப்படுவதால் தமிழகத்தில் வசூலில் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இது வந்து தயாரிப்பாளர்களுக்காக. அடுத்தது அரசாங்க கவனத்திற்காக, திரையரங்குகளில் பராமரிப்பு கட்டணத்தை அனுமதி கட்டணத்தில் இருந்து 10% வசூலிக்க அனுமதி தர வேண்டுகின்றோம். மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளுக்கு ரூபாய் 250 வரையும், ஏசி திரையரங்குகளுக்கு சுமார் 200 ரூபாய் வரையும், நான் ஏசி திரையரங்குகளுக்கு சுமார் 150 வரையும் என்று கட்டணம் நிர்ணயித்துக் கொள்ள அனுமதி கேட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாம் பக்கத்து மாநிலங்களில் உள்ளபடி 24 மணி நேரமும் திரைப்படங்கள் திரையிட அனுமதி உள்ளது பக்கத்து மாநிலங்களில். அதுபோல் தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற அனுமதிகள் வழங்க வேண்டும் என்று, திரையரங்களில் இத்தனை காட்சிகள் தான் தேடப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லாமல் திரையிட அனுமதி தர வேண்டும். ஆபரேட்டர் லைசன்ஸுக்கு தாங்கள் புதிய வழிமுறை வகுத்து தந்துள்ளீர்கள். அது தெளிவாக இல்லாததால் அதை வைத்து எந்த பலனும் நாங்கள் அடையவில்லை. ஆகவே அதை மாற்றி நாங்கள் கேட்டது போல் ஆபரேட்டர் லைசன்ஸ் தேவையில்லை என்ற அல்லது எளிய முறையில் ஆபரேட்டர் லைசன்ஸ் தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மாலில் உள்ள திரையரங்குகளில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு அனுமதி வழங்கி, அதுபோல திரையரங்குகளிலும் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு அனுமதி வழங்க வேண்டுகின்றோம். மின் கட்டணத்தை MSME விதிகளில் பின்பற்றி திரையரங்குகள் MSME-யின் கீழ் வருவதால் MSME விதியின்படி எங்களுக்கு கட்டணங்களை வசூலிக்க வேண்டுகின்றோம். மேற்கண்ட தீர்மானங்கள் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம். நன்றி.